முத்து ஷெட்டுக்கு வராரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு, "என்ன ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தியா? மீனாவோட தம்பிய பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "போனேன்டா, போய் பார்த்தேன். அப்பா சொன்னாருன்றதுக்காக நான் போய் பார்த்தேன். ஆனா பார்த்தா அந்த சத்யா எவ்வளோ திமிரா பேசுறான் தெரியுமா? நான் டிரைவராம் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுறவனாம். காலம் ஃபுல்லா கஷ்டப்படுவனாம்." அப்படின்னு சொல்றான். எனக்கு வர கோவத்துக்கு அவன் மண்டைய உடைச்சிருக்கணும். ஆனா நான் எதுவும் பண்ணாம வந்துட்டேன். அப்படின்னு சொல்றாரு. "ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஏற்கனவே அவன் கைய உடைச்சு வச்சிருக்கான். ஒரு சின்ன பையன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. "அவனா சின்ன பையன்? அவன் என்ன திமிரா பேசுறான் தெரியுமா? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்றான். நான் என்ன போய் கொலைய அடிக்க முடியும் பணத்துக்கு? என்னோட இது இப்படிதான். நான் நேர்மையா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. "அது மட்டும் இல்ல. மீனா ஏதோ பூக்கடை வச்சு இப்பதான் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஒரு தம்பியா? ரொம்ப மோசம்டா அவன். அவன்லாம் வந்து சரி பண்ணவே முடியாது. அவனெல்லாம் திருத்தவே முடியாது." அப்படின்னு முத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. முத்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. "இன்னமும் என்னால தாங்கவே முடியல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே தப்பு தான். அவன் எவ்ளோ நக்கலா பேசுறான் தெரியுமா? என்ன பிச்சைக்காரன்ற மாதிரி பேசுறான். என்ன ரொம்ப மோசமா பேசிட்டான் தெரியுமா? என்னால அத தாங்கிக்கவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. "சரி, நீ அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. நீ கொஞ்ச நேரம் படு." அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. "இல்லடா, என்னால தாங்க முடியலடா. அவன் எப்படி பேசினான் தெரியுமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "சரி, நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துரு, சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்டு. மீனா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்தவுடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமா அவங்க அம்மாவும், தங்கச்சியும் அழுதுட்டு இருக்காங்க. "என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "இல்ல, அவன் கை வந்து உடைஞ்சிடுச்சாம். அவனுக்கு ஆப்ரேஷன் இப்போ உடனே பண்ணி ஆகணும். அப்படி பண்ண முடியலன்னா ஃபுல்லா பாதிப்பு அதிகமா இருக்குமா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? ஆமா, எனக்கே கஷ்டமா இருக்கு. பணம் வேற வேணுமா ஆப்ரேஷனுக்கு. இப்போ உடனே பண்ணணும்னா எங்க போறது? அவ்ளோ பணத்துக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு மீனா என்னம்மா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தங்கச்சி சொல்றாங்க, "நீ மாமாக்கு வேணா ஃபோன் பண்ணி பணம் இருக்கான்னு கேட்டு பாரேன்க்கா." அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, நான் மாமாக்கு ஃபோன் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா முத்து எடுத்து பேசவே இல்ல. கட் பண்ணிட்டே இருக்காரு. "ஏன்டா ஃபோன எடுத்து பேசுடா. சிஸ்டர் எதுக்கு கால் பண்றாங்களோ தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு. "இங்க பாருடா, நான் பேச தயாராவே இல்ல. நீ உனக்கு ஃபோன் பண்ணாலும் என்கிட்ட நீ சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து கார் மேலயே தூங்கிட்டு இருக்காரு. மீனா, "இல்ல மாமா எடுக்கவே இல்ல ஃபோன." "சரி, உங்களுக்கு தெரிஞ்ச அக்காவங்ககிட்ட கேளு, நானும் கேட்கறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பணம் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா யாருமே இல்லன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றது பணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேர் வராங்க. "என்ன மீனா இங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல?" "இல்ல, என் தம்பிக்கு அடிபட்டுருக்கு. பணம் கட்டணும்னு சொல்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும். பணம் ஏதாவது உங்ககிட்ட இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "இல்லையே, என்கிட்ட பணம்லாம் கிடையாது. ஆனா இந்த டாக்டர் ரொம்ப 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 நல்ல டாக்டர். நீ போயிட்டு அப்புறம் பணம் கட்டுறன்னா கண்டிப்பா அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. நீ ஒரு வாட்டி போய் பேசி பாரு." அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க சொல்றாங்க. "சரி, நான் போய் டாக்டர பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. "வாங்க, உங்க உங்க தம்பிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். பணம்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு. "சின்ன ஆப்ரேஷன் தான், ஈஸி தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டாக்டர். "இல்ல டாக்டர், ஆப்ரேஷன் பண்றதுக்கு எனக்கு ஒரு ரூ. 12,000 கம்மியா இருக்கு. நான் கண்டிப்பா கட்டிர்றேன். நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அதுக்கு டாக்டர் யோசிச்சு, "சரிம்மா, நீ கட்டிடு. இஎம்ஐ மாதிரி கூட கட்டிடு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பண்றேன். ஆனா உன் தம்பி பைக்லேருந்து கீழ விழுந்து கை அடிபடல. யாரோ இந்த எலும்பெல்லாம் உடையணும்னா கைய நல்லா அழுத்தி பிடிச்சு முறுக்கி விட்டுருக்காங்க. ஏதோ சண்டை நடந்திருக்கு. நீ போய் விசாரிச்சுக்கோமா." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. மீனா பயங்கரமா ஷாக் ஆயி கிட்ட வராங்க. "ஆமா, உனக்கு எப்படிடா அடிபட்டது?" அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவ கேட்கறாங்க. "இல்லக்கா, கீழ தான் விழுந்துட்டேன்." "சரி, அந்த ஃப்ரெண்டோட நம்பர் குடு. நான் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "அவனே அடிபட்டுருக்கான். அவன்கிட்ட போய் எதுக்காக இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா, இவன் பொய் சொல்றான்ம்மா. யாரோ கைய முறிச்சு விட்டுருக்காங்க. டாக்டர் சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "அட பாவி! என்னடா பண்ண? எங்கடா போய் சண்டை போட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா கத்துறாங்க. "ஆமாம்மா, என் கைய முறிச்சு தான் விட்டாங்க. அது யார் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. "மாமா தான். மாமா அப்ப குடிச்சிருப்பார் போல. என் கைய முறிச்சு விட்டுட்டாரு." அப்படின்னு சத்யா சொல்றாரு. பயங்கரமா கோவம் வருது. "எதுக்காக அவர் மாப்பிள போய் உன் கைய முறிச்சாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு சத்யா எதுவுமே சொல்லல. அப்படியே அமைதியா இருக்காரு. "சரி, நானே போய் மாமா கிட்ட கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா போறாங்க. மீனா ஷெட்டுக்கு வராங்க. அங்க மூத்து படுத்துட்டு இருக்காரு. கேட்குறாங்க, "என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எதுக்காக என் தம்பியோட கைய புடிச்சு முறிச்சு வச்சிருக்கீங்க? அவன் என்ன பண்ணான்? சின்ன பையன். அவன் காலேஜ் போயிட்டுருக்கான். இப்படி கை உடைஞ்சா நல்லாவா இருக்கு? எதுக்காக நீங்க இப்படிலாம் பண்ணீங்க? அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் ஒழுங்கா படிக்கிறான். பார்ட் டைமா வேலைக்கு போய் வீட்டுக்கு சம்பளமும் குடுக்குறான். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கர கோவமா முத்துவ கேட்குறாங்க. "இங்க பாரு மீனா, தயவு செய்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ பேசாத. நீ இங்கேருந்து போயிடு. நான் பயங்கரமா கோவத்துல இருக்கேன்." அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னங்க நீங்க கைய உடைச்சு வச்சிருக்கீங்க, கேட்டா போன்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமா கோவப்படுறாங்க. "நான் சொல்றேன்ல, நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல தயாரா இல்ல. ஆமா, நான் தான் சத்யா கைய உடைச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு.
அத கேட்டோனே மீனாக்கு பயங்கரமா கோவம் வருது. அதுதான் எதுக்கு உடைச்சீங்கன்னு கேட்டா, ஏன் பதில் சொல்ல மாட்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கர கோவமா கேட்கறாங்க. நான் எதுவுமே பேசல அப்படின்னு.